ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் கேட்டிருக்க ஒரு சில கமெண்ட்ஸுக்கு நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். நிறைய பேர் ஆன்சர் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சாரி, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் நான் உங்களுக்கு அது எல்லா கமெண்ட்ஸுமே என்கிட்ட இருக்குது. நான் உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அதே மாதிரி மகளிர் தின வாழ்த்து சொல்லி எனக்கு நிறைய பேர் மெசேஜ் அனுப்பியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோஸ் போடும்போது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒரு சில நீங்கள் கேட்டிருக்க கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். மேக்ஸிமம் நான் சொல்கிற எல்லா இதுவுமே எல்லாருக்கும் புரியணும், எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஏன்னா டைரெக்டாக என்னால் கமெண்ட்ஸில் ஒவ்வொன்றும் என்னால் பார்த்து டைப் பண்ணி அனுப்புறதுக்கு டைம் இல்லை. அது ஒன்று தான். ஏன்னா எனக்கு கடையில் ஒர்க் இருக்கிறனால கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது உங்களுடைய எல்லா கமெண்ட்ஸுக்குமே நான் அது டைரெக்டாக உங்களுக்கு சொல்லிட்டேன் அப்படின்னா அதை பற்றி டவுட் எப்படி கேட்குறது அப்படின்னு தெரியாதவங்களுக்கும் அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு சில கமெண்ட்ஸுக்கு நம்ம ஆன்சர் பார்க்கலாம். பிரெஸ்ட் சைஸ் சின்னதாக இருக்கவங்களுக்கு எப்படி தைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இதில் எந்த வித்தியாசமும் பேக் சைடில் எந்த வித்தியாசமும் நீங்கள் பண்ண தேவையில்லை. ஸ்லீவுக்கு எந்த வித்தியாசமும் பண்ண தேவையில்லை. நெக்கு மட்டும் கரெக்டான அளவாக எடுத்துக்கோங்க. ஏன்னா லீனாக இருக்கவங்களுக்கு பின்னாடி அந்த போன் தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி நெக்கு நீங்கள் அளவு பார்த்துக்கோங்க. கப் ஷேப்பில் மட்டும் நீங்கள் பண்ண வேண்டிய ஆல்ட்ரு அந்த சென்டரில் பிடிக்கிற டாட் கொஞ்சம் சின்னதாக பிடிச்சிக்கோங்க. ஏன்னா இல்லாட்டினா உங்களுக்கு கப் ஷேப் நிறைய லூஸ் வரும். அப்போ அது அவங்க போடும்போது கப் ஷேப் கிட்ட மட்டும் நிறைய துணி ஸ்டோராகி நிற்கிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த டாட் எல்லாமே சின்னதாக பிடிச்சிக்கோங்க. சின்னதாக அப்படின்னா துணியினுடைய அளவு இப்போ நார்மலாக நம்ம 3 இன்ச்சுக்கு ஒரு டாட் சென்டர் டாட் பிடிக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு டோட்டலாகவே ஒரு 1.5 இன்ச்சுக்கு பிடிச்சிங்கன்னா போதும். அதே மாதிரி சென்டர் டாட்டுமே நீங்கள் ஒரு டாட் குறைச்சிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மற்ற அந்த இடத்துல இருக்க துணியினுடைய அளவு உங்களுக்கு குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் எல்லா டாட்டுமே மைல்டாக கொஞ்சம், ஏன்னா எப்பவும் பிடிக்கிறத விட கொஞ்சம் சின்னதாக பிடிச்சிங்கன்னா போதும். அந்த இடத்துல இருக்கிற துணியினோட அளவை நம்ம குறைச்சோம்னா போதும், அவங்களுக்கு கப் ஷேப் கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி சைடில் ஜாயின் பண்ணும்போது உடம்பு பெருசாக இருக்கவங்களுக்கு நம்ம லைட்டாக வளைச்சி போடுவோம். அதாவது ரொம்ப சதப்பிடிப்பாக இருக்கவங்களுக்கு வளைச்சி தையல் போடுவோம். நார்மலாக இருக்கவங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போடுவோம். அதே ஒல்லியாக செஸ்ட் கம்மியாக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஆம்ஹோல் கிட்ட உள்ளே பெண்ட் பண்ணி தையல் போடுங்க, லைட்டாக ஒரு வளைவு வர மாதிரி. ஏன்னா ஆம்ஹோலுக்கு கீழே வர பகுதியில் உங்களுக்கு லூஸ் வரும். அதனால் அந்த இடத்துல லைட்டாக பெண்ட் பண்ணி நீங்கள் தையல் போட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு கப் ஷேப் ஃபிட்டிங் கரெக்டாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கொஸ்டின் அதே உடம்பு பெருசாக இருக்கவங்களுக்கு எப்படி தைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அதே மாதிரி ஒல்லியாக இருக்கவங்களுக்கு எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஒல்லியாக இருக்கவங்களுக்கு லாஸ்ட்டு கொஸ்டினில் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன். இப்போ குண்டாக இருக்கவங்களுக்கு எப்படி தைக்கணும் அப்படின்னா, குண்டாக இருக்கவங்களுக்கு சதப்பிடிப்பாக இருந்துச்சு அப்படின்னா முதல்ல பேக்கில் கொஞ்சம் இறக்கம் சேர்த்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த பின்னாடி போடும்போது அந்த சதப்பிடிப்பான பகுதி வெளியே தள்ளிட்டு வர மாதிரி இருக்கும். அதனால் அதை விட இன்னும் ஒரு இன்ச்சு இறக்கம் நீங்கள் அதிகமாக வச்சுக்கோங்க. முன்பக்கம் ப்ரெஸ்ட்டு பெருசாக இருந்துச்சு அப்படின்னா லோ நெக் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்கில் இருக்கிற துணியும் ஷோல்டர் முன்னாடி தான் இழுத்துக்கிட்டு வரும். அதனால் முன்பக்க கழுத்தினுடைய உயரத்தை நீங்கள் குறைச்சிக்கோங்க. 1 இன்ச்சு பக்கம் நீங்கள் குறைச்சிங்க அப்படின்னா அவங்க போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அது அந்த 1 இன்ச்சு கீழே இறங்கிக்கும். நீங்கள் அதில் இருக்கிற ஒரு 6 இன்ச்சு வச்சிங்க அப்படின்னா அவங்க போடும்போது கிட்டத்தட்ட ஒரு 7.5 இன்ச்சு பக்கம் உங்களுக்கு ஒரு ஹாஃப் செஸ்ட்டுக்கு அளவுக்கு இறக்கம் வந்துடும். அதனால் நீங்கள் ஒரு 5.5 இன்ச்சு வச்சிங்க அப்படின்னா ஒரு 6.5 இன்ச்சு உங்களுக்கு நார்மலான இறக்கம். எப்படினாலும் அவங்களுக்கு ஃப்ரண்ட் இழுக்கும்போது அந்த இறக்கம் ஏன்னா ஸ்ட்ரைட்டாக கரெக்டான அந்த ரவுண்ட் ஷேப் நம்ம வரைகிற மாதிரியே ப்ளவுஸ் ஃபிட்டிங் வராது. ஏன்னா அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி லோ ரவுண்டு மாதிரி தான் வரும். அப்படி வரும்போது நீங்கள் நெக்கு மேலே வைக்கும்போது தான் அவங்களுக்கு அந்த கரெக்டான கப்புனுடைய இது அதில் ஃபினிஷிங் நல்லா வரும். அதே மாதிரி அந்த டாட் 3.5 இன்ச்சுக்கு நீங்கள் கப் ஷேப் பெருசாக இருக்குது அப்படின்னா 3 இன்ச்சு அல்லது 3.5 இன்ச்சுக்கு நீங்கள் அந்த சென்டர் டாட் பிடிக்கலாம். அதாவது சிங்கிளாக சொல்கிறேன், மடிக்கும்போது 1.25 அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மற்ற 2 ஆம்ஹோல் டாட்டு இது எல்லாமே நீங்கள் நார்மலாக பிடிச்சா போதும். அதை நீங்கள் ரொம்ப சேர்த்தி பிடிச்சிங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும், உள்ளே இழுத்துட்டு வர மாதிரியெல்லாம் வந்துடும். அதனால் அதையெல்லாம் இது பண்ண வேண்டாம். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு கப் ஷேப் லூஸாக போட ஃப்ரீயாக வேணும் அப்படின்னா நீங்கள் 4 டாட் பிடிச்சிக்கோங்க. சைடில் ஒரு டாட்டு
எல்லா டாட்டுக்குமே டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் தள்ளியே வச்சுக்கோங்க, ரொம்ப க்ளோஸ்டாக வைக்க வேண்டாம். ஏன்னா அது ரொம்ப க்ளோஸ் ஆகவும் கப் ஷேப் வந்து ரொம்ப அவங்களுக்கு டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே வச்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த பட்டி வந்து நீங்கள் சின்னதாக வச்சுக்கோங்க. பட்டினா நீங்கள் 3 இன்ச்சு வைக்கிற இடத்துல 2.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. அப்போ தைச்சி முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இன்ச்சு வந்து பட்டினோட உயரம் கிடைக்கும். அது 4 டாட் பிடிச்சி இதெல்லாம் பண்ணும்போது கப் ஷேப் லூஸாகவும் இருக்கும், அதே மாதிரி ஃபிட்டிங்காகவும் இருக்கும். இது வந்து நீங்கள் அவங்க எப்படி ப்ளவுஸ் போடுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அவங்களுக்கு வந்து அந்த சென்டர் டாட்லேயும் மற்ற அந்த 4வது டாட் பிடிக்கிறது இந்த மாதிரியெல்லாம் பண்ணி அவங்களுடைய கப் ஷேப்பு, நெக்கு, நான் சொன்னது குறிப்பாக நெக்கு, ஆம்ஹோல் வந்து ரொம்ப டீப்பாக கட் பண்ணாதீங்க. நிறைய பேர் ரொம்ப டீப்பாக கட் பண்ணி அந்த இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆம்ஹோல் டாட் வந்து முன்னாடி ரொம்ப இழுத்துட்டு வருது அப்படின்னு சொல்லி, அதாவது கையினுடைய பகுதியையும் சேர்த்து அது இழுத்துட்டு வரும். அந்த மாதிரி ஏன்னா நிறைய பேர் வந்து பிரேசியர் போடாமல் போடும்போது கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் எல்லாம் வரும். அப்போ கரெக்டாக ஆம்ஹோலுக்கு மட்டும்தான் நம்ம வந்து அந்த ஸ்லீவ் கட் பண்ணணும். நீங்கள் செஸ்ட் வரைக்குமே ரவுண்ட் பண்ணி கட் பண்ணீங்க அப்படி லைனிங் கிளாத் தண்ணியில் போடலாமா அப்படியே கட் பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்க. ஃபஸ்ட்டு லைனிங்குடைய மெட்டீரியல் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். ஃபுல்லாக காட்டன் மெட்டீரியல், அதாவது கேம்ப்ரிக் மெட்டீரியல் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக தண்ணியில் போட்டு தான் ஆகணும். போடலை அப்படின்னா தண்ணியில் ஃபஸ்ட் டைம் வாஷ் பண்ணும்போதே நல்லா சுருங்கிடும். உங்களுக்கு மேலே தைச்சிருக்க எல்லா கிளாத்துமே அப்படியே சுருக்கமாயிரும். அதனால் கண்டிப்பாக லைனிங் கிளாத் கேம்ப்ரிக்காக இருந்தால் தண்ணியில் போடணும். போட்டதுக்கப்புறம் 4 பக்கமும் கார்னரை நல்லா இழுத்து அதை ஸ்ட்ரெயிட் பண்ணி நீட்டாக அயன் பண்ணிக்கணும். 2ஆக மடித்து செல்வேஜ், அதாவது கரைப்பகுதி ஒன்றா வர மாதிரி மடித்து வச்சு நல்லா அயன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் கட் பண்ணணும். ஏன்னா இந்த அளவுக்கு நம்ம பண்ணிவிட்டு கட் பண்ணும்போதே கூட நெக்ஸ்ட் டைம் தண்ணியில் போடும்போது லைட்டாக சுருங்கும். அதனால் நீங்கள் தண்ணியிலே போடாமல் நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா அந்த மெட்டீரியல் வந்து வேஸ்ட்டு. ஏன்னா நிறைய ரெடிமேட் ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லோவான குவாலிட்டி லைனிங் மெட்டீரியல் தான் போட்டு தண்ணியிலலாம் போடாமல் அப்படியே வச்சு தைச்சிருப்பாங்க. அதை நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னா அந்த துணி வந்து ரொம்ப உங்களுக்கு வந்துட்டு சுருங்கிடும். அதனால் அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. அதே மாதிரி மிக்சிங் லைனிங் வரும். மிக்சிங் லைனிங் அப்படிங்கும்போது உங்களுக்கு காட்டனும் பாலியஸ்டரும் மிக்சடாக வரும். அது வந்து நார்மலான லைனிங்கை வந்து அந்த எட்ஜை லைட்டாக கிழிச்சு பார்த்தீங்கன்னா உடனே டேர் ஆகும். ஆனால் அந்த மிக்சிங் லைனிங் வந்து நீங்கள் அந்த கரைப்பகுதியை பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும், நல்லா மொத்தமாக இருக்கும். கிழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அது கிழியாது. அந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் வந்துட்டு வாஷ் பண்ணாமல் கூட போட்டுக்கலாம். ஆனால் அதில் வந்து அந்த ஸ்டார்ச் கஞ்சி வந்து நிறையா இருக்கும். சப்போஸ் அந்த கஞ்சி இல்லாமல் தைக்கணும், உடம்புக்கு வந்து அது செட் ஆகாது அப்படின்னா லைட்டாக வாஷ் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதை அயன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது, இழுக்கெல்லாம் தேவையில்லை. நல்லாவே ஃபோல்டு பண்ணி நல்லா காய போட்டிங்கன்னா அப்படியே ஃபோல்டு பண்ணி கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் மெட்டீரியலுடைய தரம் என்ன அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. அதே சமயம் ஃபுல் ஆயில் மெட்டீரியல் கூட போட்டுக்கலாம். அந்த இது போட்டாலும் நீங்கள் வாஷ் பண்ண தேவையில்லை. காட்டன் மெட்டீரியல் 100% காட்டன் கேம்ப்ரிக் மெட்டீரியல் அப்படின்னா கண்டிப்பாக தண்ணியில் போட்டு அதை காய வச்சு நல்லா இழுத்து அயன் பண்ணி போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் நல்லா வரும். அதே மாதிரி லைனிங்க்கு உங்களுக்கு உடம்புக்கு இந்த வெயிலுக்கு போட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்க மெட்டீரியல் எது அப்படின்னா கேம்ப்ரிக் தான். ஏன்னா மற்றது எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்வெட்டிங்கை வந்து அப்சர்வ் பண்ணாது, ஒரு மாதிரி நமக்கு லைட்டாக வேர்வை ஸ்மெல் வர மாதிரியே உங்களுக்கு தோணும். அதனால் ஃபுல்லாக காட்டன் போட்டிங்கன்னா உங்கள் உடம்புக்கும் நல்லது. ஏன்னா ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக காட்டன் தான் போடணும். ஃபுல் ஆயில் வேணாலும் போட்டுக்கலாம். அதனால் நீங்கள் என்ன மெட்டீரியல் அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ரெகுலராக போடுறத காட்டன் போட்டுக்கோங்க. எப்பயாவது போடுற ப்ளவுஸ் அப்படின்னா நீங்கள் மிக்சிங் போட்டுக்கோங்க. ஆனாலும் மிக்சிங் வந்து ரொம்ப மோசம்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் இல்லை, ஓரளவுக்கு அதுவும் அப்சர்வ் பண்ணிக்கும். ஆனால் ஸ்கின் ப்ராப்ளம் அது இந்த வெயிலில் அதிகம் இருக்கிறவங்க, ஸ்வெட்டிங் ആകുന്നവங்க എല്ലാമേ കാംബ്രിക് പോട്ടിട്ടാൽ നല്ലതായിരിക്കും. ഹായ് മോളോ, നിങ്ങളുടെ ചോദ്യം 36 ചെസ്റ്റിൻ്റെ റൗണ്ട്, അത് ആം ഹോളിൻ്റെ റൗണ്ട് 18 ഇഞ്ചസ് എന്നാണ് നിങ്ങൾ പറഞ്ഞത്. 36 വരുമ്പോൾ 18 ഇഞ്ചസ് വളരെ കൂടുതലാണ് മെഷർമെൻറ്റാണ്. അത് നിങ്ങൾ നോക്കണം. 16 ഇഞ്ചസ് വരാനാണ് സാധ്യം. അപ്പോൾ നിങ്ങളുടെ ഷോൾഡറിൻ്റെ അളവും ആം ഹോളിൻ്റെ ഹൈറ്റും നിങ്ങൾ ശരിയായിട്ട് വെക്കണം. 5.5 5.25 വെച്ചാൽ നിങ്ങളുടെ ഷോൾഡറിൻ്റെ അളവ് ശരിയാകും. അതേപോൽ ആം ഹോളിൻ്റെ ഹൈറ്റ് 6 ഇഞ്ച് അല്ലത് 6.5 വെച്ചാൽ നിങ്ങളുടെ ആ കൈക്കുഴിയുടെ പ്രോബ്ലം സോൾവ് ആകും. ശരിക്കും മെഷർമെൻറ്റൊക്കെ നോക്കണം. ഒന്ന് രണ്ട് നേരം നിങ്ങൾ നന്നായിട്ട് മെഷർമെൻറ്റ് എടുക്കണം. അപ്പോൾ നിങ്ങളുടെ ഈ പ്രോബ്ലം ക്ലിയർ ആകും. പ്ലീസ് ട്രൈ. நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.